ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல்லோட ஃபைனல் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாபோட மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மேட்சோட டாஸ் வின்னர், மேட்ச் வின்னிங் ப்ரெடிக்ஷன், பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னா, நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ வீடியோ இன்றைக்கி நைட்டே நான் எடுத்துருந்தேன். வாய்ஸ் கேட்கலன்னா கொஞ்சம் வால்யூம் கூட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே ஆர்சிபியோட ஒரு ஹோப்ஃபுல் மேட்ச். 18 வருஷமாக கப் அடிக்காத ரெண்டு டீமே, பஞ்சாப் அண்ட் ஆர்சிபி, கப் அடித்தா ஃபஸ்ட் டைம். எந்த டீம் வின் பண்ணாலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த மேட்சோட கிரவுண்டை பொறுத்த வரைக்குமே நரேந்திர மோடி ஸ்டேடியம். கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சாயில் டிஃப்ரெண்ட்டான இது இருக்குது. பிளாக் சாயில், ரெட் சாயில், ரெண்டு இது இருக்குது. இந்த கிரவுண்டில் மேக்ஸிமம் அடிக்கப்பட்ட ரன் 220+. ஸோ 220+ஐ தாண்டி அடித்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் வின் பண்ண அதிக வாய்ப்பு. அதுக்குள்ளே 215, 210 அடித்தா சேஸ் பண்ணலாம். போன மேட்ச் பஞ்சாப் மும்பையை சேஸ் பண்ணி தான் வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ டாஸ் வின் பண்ணுறது பஞ்சாப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. வின்னிங் பெர்சன்டேஜ் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது. ரெக்கார்டு எல்லாமே எடுத்து பார்த்தாச்சு, 50-50. அதே மாதிரி வெதரை பொறுத்த வரைக்குமே ஒரு சில நேரத்தில் மழை வர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும். அதே ஸ்பின்னிங் ட்ராக்காக இருந்தால், நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணேன் லைனப் வந்ததுக்கப்புறம். சாயில் மாறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங் ட்ராக்காக இருக்கும். ஸோ அப்போது பவுலர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேணும். ஸோ அதை கணக்காக மனசில் வச்சுக்கிட்டு என்னோடய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டாக நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் அதில் உங்களுக்கு கொடுப்பேன். ப்ரைவேட்டாக டீம் வேணுங்கவங்க என்னோடய பயோவில் லிங்க் இருக்குது. இல்லை டெலிகிராம் குரூப்லனாலும் ஜாயின் பண்ணிங்க. அதிலே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லிங்க். அதில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். ஓகே, பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்காது. பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டு டீமே வின்னிங் காம்பினேஷனோடு தான் போகணுன்னு நினைப்பாங்க. பட் பிச்சு மாறிச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லைனப் மாற்றுவாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக டீம் டேவிட் உள்ளே வரலாம். மிச்சப்படி சேம் டீமோடு தான் போவாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் சகலுக்கு பதிலாக ஹர்ப்ரீத் பார் உள்ளே வரலாம். இல்லைனா ரெண்டு ஸ்பின்னரில் எல்லாம் வைசாக் விஜயகுமாரை வெளியே வைக்கலாம். ஸோ மிச்சப்படி உள்ள டீம்ஸ் சேமாக தான் இறங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு டீம்லேயும் சேஞ்சஸ் இருந்தால் நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி பெஸ்ட்டு பிளேயர்ஸ் ஆர்சிபியில் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஆர்சிபிக்கு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஆர்சிபியோட பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டில் ரொம்ப ரெக்கார்டு யாருக்குமே இல்லை. ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப பால் தான் விராட் கோலி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நாளைக்கு ஆர்சிபி கொஞ்சம் கஷ்டப்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், அது எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மேட்சும் ஆர்சிபி கஷ்டப்படும். வின் பண்ணுறதுக்கு 50-50 தான். ஸோ பார்க்கலாம். சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு அதிரடி ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். இல்லைனா ஃபஸ்ட்டே ஃப்ளாப்பாக வாய்ப்பு இருக்குது. விராட் பாலுக்கு ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் ரொம்ப சொதப்ப வாய்ப்பு இருக்குது. ஜெய் சர்மா அவர் இந்த மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச் காப்பாற்றின மாதிரி காப்பாற்ற அதிக வாய்ப்பு இருக்குது. டீம் டேவிட் வந்தார்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது கீழே. ஸோ லிவிங்ஸ்டன், ரொமாரி ஷெபர்ட் ரெண்டு பேருக்குமே ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமாருக்கு நல்லா இருக்குது. ஜாஸ் ஹேசல்வுட் அவர் ஓரை பார்த்து ஆடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் என்னோடய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். மிச்ச பிளேயர்ஸ் ரொட்டேஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம 11 டீம் கிட்டே க்ரியேட் பண்ணிட்டேன். வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் இங்கிலீஷ் செம்மையாக விளையாட வாய்ப்பு இருக்குது. அந்த பிச்சர் ஒரு 2-3 மேட்ச் விளாண்டுருக்கார். 2-3 மேட்ச்லையுமே 40+ ரன் அடிச்சிருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் பால் தான் ஆடுவார்.
பிரியன் சாரியா இல்லை பிரபு சிம்ரன் சிங் இவங்க 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் நல்லா அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தர் ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அதை பார்த்து ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஸ்டோனிஸ் இல்லைனா ஒமர் சாய் இவங்க 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 2 பேர்த்தையும் விட்டுட்டு ஒரு பேட்ஸ்மேன் போகலாம். செசாங் சிங் இல்லைனா நெகேல் வகேரா 2 பேத்துக்கும் நல்லா இருக்குது. பவுலிங்கில் யுவேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 2 பேருமே சிறப்பாக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கள வச்சு ரொட்டேட் பண்ணி டீம் எடுங்க. என்னோடய ரொட்டேஷன் பிளேயர் பார்க்கும்போது மயங்க் அகர்வால் டீசெண்டாக விளையாட வாய்ப்பு இருக்குது. விராட் கோலி இயர்லியாக 2 பேரும் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா இவர் நின்று பாலுக்கு ஆடுவார். ஸோ டீமில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. பிரபு சிம்ரன் சிங்குமே நல்லா இருக்குது. ஸோ அவருக்கு என்னென்னா ஜாஸ் ஹேஸ்லோட் பவுன்சரில் விக்கெட் எடுத்துருவார் அப்படிங்கிறதுனால அவரை நான் எடுக்காமல் விட்ருக்கேன். பிரியன் சாரியா போயிருக்கேன். நீங்கள் இல்லைனா 2 மாற்றி ரொட்டேட் பண்ணி டீமில் எடுத்துக்கோங்க. நெகேல் வகேராவுக்கும் நல்லாயிருக்கு. ஸ்டோனிஸ் பதில் நீங்கள் அவருக்குனாலும் போகலாம். ஜாஸ் ஹேஸ்லோட் எஸ்தேஆர் வைசாக் விஜயகுமாருக்கு போயிருக்கேன். ஸோ பவுலர்ஸில் நீங்களும் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. குணால் பாண்டியா அடுத்து எஸ் சர்மா இவங்களும் டீசெண்டாக பவுலிங் போட அதிக வாய்ப்பு இருக்குது. கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் 8 பிளேயர் கொடுத்துருக்கேன். எதனால தானே இந்த பவுலர் 2 பேர்த்த தூரம் எடுத்துருக்கேன். புவனேஸ்வர் சிங்கை நீங்கள் வைஸ் கேப்டன் ரிஸ்கி சான்ஸ் ஜிஎல் போடுறவங்க ட்ரை பண்ணுங்கள். மிச்சப்படி இந்த 6 பேரும் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அதில் இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஜெய் சர்மா, ஜாஸ் இங்கிலீஷ் கீப்பர் பேட்டிலாக இருக்கலாம். அது மாதிரி ஒரு கேப்டன் நாக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஓப்பனிங்கில் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணால் 2 டீம்லையுமே சால்ட்டு, பிரியன் சாரியாக ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 6 பேர்த்தை வச்சு ஒரு 6 டீம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ மாற்றி டீம் க்ரியேட் பண்ணுங்க. சொன்ன பிளேயர் வச்சு என்னோடய குரூப்லேயே சென்ட் பண்ணுங்கள். சேஞ்சஸ் பண்ணணும்னா நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய டீம் இது நான் சொன்ன பிளேயரை வச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் எதுவும் சேஞ்சஸ் இருந்தாலும் நான் சொல்லுவேன். 11 டீம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்க ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.